உடல் வேறு தலை வேறாக பிரிந்தாலும் அமிர்தத்தை உண்ட காரணத்தினால் உயிர் பிரியாமல் இருந்தது. அமிர்தத்தை உண்டதால் தலையும் அழியவில்லை, உடலும் அழியவில்லை. துண்டான தலைக்கு பாம்பின் உடலும், உடலுக்கு பாம்பின் தலையும் உருவாகின. பாம்பின் உடலும் மனிதனும் தலையை கொண்டது ராகுவானது. பாம்பின் தலையும் மனித உடலும் கேதுவானது. இப்படி ராகுவும் கேதுவும் சாயா கிரகங்கள் என்றும் நிழல் கிரகங்கள் என்றும் வர்ணிக்கப்படுகின்றது. ஸ்வர்பானு செய்த தவறை சுட்டிக்காட்டிய மோகினி அசுரர்களுக்கு அமிர்தத்தை வழங்க மறுத்து தேவர்களுக்கு வழங்கினாள். இதனால் ஸ்வர்பானுவின் மீது கோபம் கொண்ட அசுரர்கள் ஸ்வர்பானுவை தங்கள் கூட்டத்தில் சேர்த்து கொள்ளவில்லை. வினோதமான உடல் அமைப்பை கொண்டதால் தேவர்களும் அவர்களை ஏற்றுக்கொள்ள மறுத்தனர். ராகுவும் கேதுவும் வெட்டப்பட்ட போது ஒரு துண்டானது நாகேஸ்வரத்திலும் மற்றொரு துண்டானது கீழ்பெரும் பள்ளத்திலும் விழுந்ததாக ஐதீகம். 7 கிரகங்களும் ராசி சக்கரத்தில் வலமாக சுற்றி வருவார்கள். ஆனால் ராகுவும் கேதுவும் அவர்களுக்கு எதிர் திசையில் சுற்றி வருவதாக சொல்லப்படுகின்றது. ராகுவும் கேதுவும் என்ன பலன்களை தருவார்கள்? ராகு உலக வாழ்வில் மீது நாட்டம் ஏற்படுத்துவார். பொருட்கள் மீது ஆசை ஏற்படுத்துவார். அதை ஆழ் மனதிற்கு கொண்டு சென்று செயல்படுவார். உலகப்பற்றை ஏற்படுத்தக்கூடிய சிற்றின்பம் மீது அதிக நாட்டத்தை உருவாக்கக்கூடியவர் ராகு. நாம் அந்த பொருள் மீது ஆசையை விடுக்கும் வரை அதை நோக்கி மனம் செல்லும். நாம் கஷ்டப்பட முக்கிய காரணமே உலக விஷயங்களுக்காக நம் சுயத்தை இழப்பதால்தான். நம் பொருட்கள் மீது விருப்பம் வைக்கும் வரை ராகு நம்மை துன்பத்தில் ஆழ்த்துவார். அதன் மீதான விருப்பம் குறைந்தால் நமக்கு நம்ப முடியாத ஆன்மீக பாதையை காட்டுவார். ராகு என்பது உலக விஷயங்களை, பொருட்களை மனது கவனிக்கும் போது, கேது என்பவர் அதிலிருந்து விடுபட நம் மனதை அறிவுறுத்துவார். கேது அந்த உலக விஷயங்களில் இருக்கக்கூடிய சாரத்தை உணர செய்வார். இருப்பினும் கேது எதிலும் திருப்தியை கொடுக்க மாட்டார். ராகு எதையும் அனுபவிக்க சொல்வார். ஆனால் கேது உண்மையான ஞானத்தை பெற வழியை தேட முயற்சிப்பார். இதனால் கேது எந்த ஒரு பொருள் அல்லது எவர் மீதும் வெறுப்பை அல்லது சந்தோஷத்தை அடையாத நிலையை தருவார். ராகு எந்த ஒரு விதியையும் மீறக்கூடிய மனம். கேது ஆன்மீக சிந்தனையும் உலகப்பற்றை குறைப்பவர். எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை தருபவர் ராகு. ஆனால் அதற்கு நேர்மாறாக எதன் மீதும் ஆசைப்படாத குணத்தை தருபவர் கேது. பேராசைப்படும் குணத்தை ராகுவிற்கும் முற்றும் துறந்த முனிவரின் குணத்தை கேதுவிற்கும் கொடுத்து படைத்திருக்கிறார் இறைவன். இது ராகு கேதுவுடைய பொதுவான பலன்கள். ராகுவும் கேதுவும் நிழல் கிரகங்கள் என்று அழைக்கப்படுவதால் முறையே கோவில்களில் பிரார்த்தனை செய்தால் நிழல் போல நம்மை தொடரும் துன்பங்கள் விலகி செல்லும் என்பது ஐதீகம். சர்வம் சிவார்ப்பணம், சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். உங்கள் பொன்னான